மற்றவங்கள மாதிரி லைக் ஓங்கி அடித்தா 1 டன்னில் எகிறோம், இங்கே ஹீரோ சூப்பராக அடிக்கிறாரு இல்லையா, அந்த மாதிரி 4 கிராஃபிக்ஸ் ஒர்க்கு நீங்கள் பண்ணிட்டு படம் எடுக்காமல் நீங்கள் ஏன் இந்த மாதிரி நாடக காதல்னு நீங்கள் எடுக்கிறீங்க? நாடக காதல் அப்படின்னா அடுத்து நாடக பெற்றோர்கள், நாடக மக்கள் என் பேர் எடுத்தாவோ ஒரு விஷயத்த சொல்லும்போதோ டப்புன்னு நான் சாதி வரியாக நாடக காதல் இவன் இப்படி தான் இப்படி தான் ஒரு ஃப்ரேம் பண்ணி அப்படி தூக்கி அப்படி போட்டுருவாங்க. மளிகை கடையில் பருப்பு. நீங்கள் வந்து சும்மா அப்படி கடந்து போயிட முடியாது. அந்த பையன் ஒன்றும் தெரியாது பையன் அப்படின்னா 2 அப்பு விடலாண்டா இங்கோட ஏன் அப்படி பண்ணுற சரிங்க சார் போயிடுவான். எதிர்த்து நிற்கிறான்னா அவனுக்கு படி யாரு, தூக்குறான்னா அவனுக்கு படி எத்தனை பேர் இருக்கான், கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அவங்க இடத்துக்கு கொண்டு போய் வச்சவங்கள, அப்போ அவனுக்கு படி எத்தனை பேர் பின்னாடி எவ்வளோ சப்போர்ட் இருக்கும். அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெளிவு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு, அதே வயசுடைய பெண்ணுக்கு தெளிவு பிறக்காத அளவுக்கு தான் இன்னைக்கு இந்த சமுதாயம் வச்சுருக்கான்னு கேள்வி வருது இல்லை சார்? பிள்ளையை பற்றவங்களுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கும். அந்த பொறுப்பெல்லாம் இருக்கிறது ஓகேங்க சார். பட் அதே பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி இருக்க கலாச்சாரத்தில் மொபைல் கொடுத்துட்டு நம்ம ரீல்ஸை தானே பார்க்க விடுறோம். இப்போ நான் கூட தப்பு பண்ணியிருக்கேன். என்ன தப்பு தெரியுமா? எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இந்த சமூகம் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இந்திய நாடு இப்படி இருக்குது, இந்திய இறையாண்மை எப்படி இருக்குது, மதம் அது இது 4 ஆளுக்கு இத்தனை போராட்டம், எத்தனையோ நடிகர் குரல் கொடுத்துட்டே இருப்பானுங்க அடிக்கடி. சமூக நீதி ஐயே சார், சமூக நீதி சொன்ன உடனே உங்கள் பயங்கரமாக டென்ஷனாக வரீங்கல்ல. நான் ஒரு படம் எடுத்தால் 100 கட்டு கொடுக்குறீங்க. என்னால் சொல்ல வந்த விஷயத்த கவுண்டமணியத்தில் 26 இடத்துல கட்டு வாங்கி உட்காந்துருக்கேன். ஏசி டிக்கெட் வாங்கியிருக்கேன் நான். உன்னுடைய காதலோ உன்னுடைய கருமாந்திரம் கத்திரிக்காயோ அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தி காப்பாற்றுறேன்னு சொன்னால் ஏன் உன்னுடைய காதல் இந்த உதயம் பெற்ற முன்னாடி இந்த தெருவில் நிற்கிற எத்தனையோ பெண்கள் ஒரு குடும்பத்தினுடைய ஆக்கமும் அழிவும் பெண்ணால் மட்டும்தான். நம்ம ஊரில் மட்டும்தான் தங்கம் சாமியாக தான் பார்ப்பான். அது பெற்ற அம்மா அப்பாவுக்கு தான் தெரியும். ரோட்டில் போகிற தருதலைக்கு என்ன தெரியும் உனக்கு என்னடா தெரியும்? டிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கவுண்டம்பாளையம் திரைப்படத்தை எடுத்திருக்காரு ஆக்டர், எல்லாருக்குமே தெரியும். ஆக்டர் ரஞ்சித் அவர்களை நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் சமீபத்தில் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க 7 வருஷமாக வந்து படமே நடிக்கல அப்படி சொன்னீங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது மற்றவங்கள மாதிரி லைக் ஓங்கி அடித்தா 1 டன்னில் எகிறோம், இல்லை கடல்லேருந்து டேரெக்டாக அப்படியே ஹீரோ மேலே அப்படி பறந்து அப்படியே அடிக்கும் போது இங்கே ஹீரோ சூப்பராக அடிக்கிறாரு இல்லையா, அந்த மாதிரி 4 கிராஃபிக்ஸ் ஒர்க்கு நீங்கள் பண்ணிட்டு படம் எடுக்காமல் நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு மாதிரி கொண்டு போகிறீங்களே சார்? கவுண்டம்பாளையம் படம்லாம் வித்தியாசமாக இருக்குது. என்ன ரீசன்? இல்லை எனக்கு நான் வந்து எந்த செயலுமே முதல் வந்து நம்மளுடைய நேயர்களுக்குன்னு சொல்லிக்கிறேன். என்னை பற்றியான ஒரு விஷயம், 7 வருஷம் 8 வருஷம் சினிமாவில் நடிக்கலை. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பண்ணால் கூட நாம் செய்யக்கூடிய படங்களில் நம்ம வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு தான் என்னுடைய எண்ணம். ஏதாவது இந்த கிராஃபிக்ஸ் பண்ணுறதோ, இல்லை ஹீரோ ஜம்ப் பண்ணி ட்ரெயினை கையில் நிறுத்துறது, ஹெலிகாப்டரை பிடிச்சி உடைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு மாஸ்க், நான் தப்புன்னு சொல்ல வரல, அது ஒரு காமிக் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் என் சிந்தனையில் அது இல்லை. என் சிந்தனையில் நம்ம ஒரு பேச்சும் ஒரு நடவடிக்கையும் இன்றைக்கி மக்களுக்கானது நம்மளுது. ஸோ ஏதாவது ஒரு வகையில் நம்ம எடுக்கக்கூடிய திரை நீண்ட நாள் கழிச்சு நான் ஒரு விஷயம் பண்ணேன்னா இது எனக்கு சினிமாவாக பண்ணணுங்கிற எண்ணம் கூட கிடையாது எனக்கு. நான் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்த சம்பவம், அதுக்கப்புறம் அதுக்கு முன் நடந்த விஷயம், இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் சேர்ந்து என் ஒரு மனக்குமுறல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதை நான் வெளிப்படுத்தியே ஆகணும். ஏதாவது அது ஒன்று நான் இந்த மாதிரி உட்காந்து பேட்டி கொடுக்கலாம், இல்லை பத்திரிகையில் எழுதலாம். ஆனால் இருந்தாலும் இது வெகுஜன மக்களை போய் சென்றடையணும்னா அது சரி, இந்த திரைக்களம் வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு நினச்சி பண்ணியிருக்கேன். பல மாற்றங்கள் வருது. இப்போ நம்ம ஏஐ யூஸ் பண்ணிவிட்டு வேறு லெவலுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆனாலும் இப்போ வரைக்கும் நாடக காதல் நீங்கள் எடுக்கிறீங்க. நாடக காதல் அப்படின்னா அடுத்து நாடக பெற்றோர்கள், நாடக மக்கள் அதெல்லாம் வந்து எடுக்க வேண்டிய அளவுக்கு வரும் இல்லையா? கண்டிப்பாக வரும். இப்போ எப்படின்னா நான் வந்து காதலுக்கே தெரிய கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு இப்போது எவ்வளோ பேரண்ட்ஸு நல்லபடியாக காதலிச்சு சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் நானும் திருமணத்துக்கு போயிருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஸோ நான் அந்த காதலை வெறுப்பாளனே கிடையாது. ஸோ நான் எதுக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, ஒரு கிராமப்புறமோ ஒரு நகர்ப்புறமோ ஒரு நல்ல வீட்டு பொண்ணு, ஒரு நல்ல குடிப்பெண்ணு, ஒரு நல்ல குலப்பெண்ணு, ஒரு வசதியாக இருக்கிறதோ கரெக்டாக பார்ப்பாங்க. ஒரு அப்படியே ஸ்கெட்ச் பண்ணி ஒரு ஊருக்கு இப்போ ஒரு 10 பேர் 20 பேரோ 30 பேரோ ஏதாவது ஒரு வகையில் இது ஒரு பெரிய ட்ராமா. அது எப்படின்னா நான் அனுபவிச்சதை சொல்கிறேன், நான் நேருக்கு நேராக பார்த்ததை சொல்கிறேன். அந்த பொண்ணோட மனசை எப்படி மாற்றுறது, பெத்த அம்மா அப்பாவை மறக்க வைக்கணும்னா அதை என்ன பண்ணணும், அதுக்கான ஆயுதம் என்ன? நம்ம ஊர் வந்து ரொம்ப பாசம் நிறைஞ்ச பூமிங்க. நம்மளாம் பாவம் பார்த்து பழகுவோம், பாசம் பார்த்து பழகுவோம். 2 விஷயம் தான். பணம் பார்த்து எந்த பெண்களும் பழக மாட்டாங்க. நான் சொல்கிறது 90% என்னுடைய நம்பிக்கை. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் அந்த பாசம் பார்த்து பழகிறதையும் கருணை காட்டி பழகிறதையும் நட்பாக ஆரம்பித்து அவங்கள கரெக்டாக சூழ்ச்சியில் விரித்து கரெக்டாக தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த கரெக்டாக ட்ராமா பண்ணி தூக்கிட்டு போய் எதுக்கு தூக்கிட்டு போகிறாங்க? இதனுடைய நோக்கமே ஒன்றே ஒன்று தான், சிம்பிள். ஒன்று சொத்து, இல்லை எனக்கு பொண்ணு வேணும்,
இவங்க கூட வாழவே கூடாது, நான் விடவே மாட்டேன்னு அப்பா அம்மா அடம் பிடிச்சாங்கன்னா எவ்வளோ கொடுப்பாங்கன்னு கேளு. அப்போ இது வந்து ஒரு பிஸ்னஸாக மாறிடுது அந்த இடத்துல. வியாபாரம், மிகப்பெரிய வியாபாரம் அடங்கியிருக்குது இதில். இது தமிழ்நாடு முழுக்க ஆணவ கொலைகளுக்கு ஆதாரமே அதானே சார். அது அப்படிப்பட்ட குறிக்கோளாக நீங்கள் சொல்லும்போது இது வந்து பெண்களை மட்டும் தான் குறி வச்சு பண்ணப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதே மாதிரி ஒரு குறிக்கோளோட ஏன் ஒரு பெண் வந்து ஆணுக்கும் இந்த மாதிரி பண்ணுறாங்களோ கேள்வி வருதில்ல? இருக்கலாம், ஆண்கள் குறி வைக்கப்படுகிறார்களா? இதுதானே சொல்லுங்கள். ஒரு பெண் வந்து ஆணை குறி வச்சு தூக்குனாலும், ஒரு ஆண் வந்து பெண்ணை குறி வச்சு தூக்குனாலும் நாடகம் தான். நான் சொல்வது பெண்ணுக்கு ஒரு நீதி ஆணுக்கு ஒரு நீதிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து சும்மா அப்படி கடந்து போயிட முடியாது. அந்த பையன் ஒன்றும் தெரியாது பையன் அப்படின்னா 2 அப்பு விடலாண்டா இங்கே வாடா ஏன்னா அப்படி பண்ணுற சரிங்க சார்ட்டு போயிடுவான். எதிர்த்து நிற்கிறான்னா அவனுக்கு படி யாரு, தூக்குறான்னா அவனுக்கு படி எத்தனை பேர் இருக்கான், கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அவன் இடத்துக்கு கொண்டு போய் வச்சவங்கள, அப்போ அவனுக்கு படி எத்தனை பேர் பின்னாடி எவ்வளோ சப்போர்ட் இருக்கும். இது எல்லாமே வந்து அந்த லவ் அப்படின்ற ஒரு ஃபேக்ட் போயிட்டு இருக்கும் போது தெரியாது. மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இதெல்லாம் வெளியே தெரிய வருது. அந்த சமயத்தில் இப்போது ஒரு பையனை வச்சு டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெளிவு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு, அதே வயசுடைய பெண்ணுக்கு தெளிவு பிறக்காத அளவுக்கு தான் இன்றைக்கி இந்த சமுதாயம் வச்சுருக்க கேள்வி வருதில்ல சார்? நல்ல கேள்விங்க. இது எப்படின்னா நம்பிக்கை, நம்ம வைக்கிற நம்பிக்கை தான் அங்கே பிரச்சனை. அந்த நம்பிக்கையை உருவாக்குறது தான் அவன் வேலை. அறிவு என்பது அந்த பருவத்தை என்கரேஜ் பண்ணுவான். 45 வயசு லேடிக்கு போயிட்டு அவன் நாடக காதல் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனோட இலக்கே 10, 12 முடிச்சு இந்த பால் சோறு சாப்பிட்ற வயசு தான் அவனுடைய கண்ணுட்டு. நட்பா பழகி உங்களை அப்படியே மனசை மாற்றிக்கிட்டே வருவான். நீங்கள் நல்ல ஒரு விஷயம் வச்சு பாருங்கள். பெத்த அம்மா அப்பா வாங்கி கொடுக்காத விடவா இந்த தேர்தலை வாங்கி கொடுத்துட்டு போகிறோம், அவங்களுக்கு தானே தெரியும். அந்த பெண்ணை மையப்படுத்தி வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இங்கே பெரிய விஷயமா மாறுது அப்படிங்கிறீங்க. ஆமாங்க சார். இப்போ இந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா, நீங்கள் சொல்கிற உங்கள் கான்செப்ட்லேயே உங்கள் ஃபிலிம் படியே எடுத்து இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களாக எடுத்துப்போம். ஒரு பெண்ணை இந்த மாதிரி திருமணம் நடக்குது, பிரச்சனைகள் வருது, எல்லாம் ஓகே. அது ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து அவ்வளோதான், ஒரு பையனோட கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதோட ஏன் முடிக்கிற மாதிரியே இருக்குது சார். அதுக்கப்புறம் எவ்வளவோ இருக்குது, டைவர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுக்க முடியும், என்ன வேணால் பண்ணலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ பேரண்ட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பையன் வீட்டில் போய் சரியாக வாழ முடியல, அவர் டார்ச்சர் இருக்குது அப்படின்னாலும் எப்படி திருமணத்தை பண்ணும்போது கோலாகலமாக பண்ணாரோ அதே மாதிரி அந்த வீட்டிலேருந்து மேலே தளத்தோடு கோலாகலமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு பேரண்ட்டையும் பார்க்குறோம். ஆமாம், இதெல்லாம் இருக்க தானே செய்யுது. இதனை மீறி விஷயங்கள்லாம் சார் அந்த இடத்துல இருக்கு. இல்லை, அதை தான் சொல்கிறேன். அது எல்லாமே அப்பா அம்மா துணை இருந்தால் தான் அதுவும் நடக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், அப்பா அம்மா 2 பேரும் உறவு இருக்கிறதுனால தான் பொண்ணு கஷ்டப்பட்டு எங்கே இருந்தாலும், என் புள்ள கஷ்டப்படுறதுனா எந்த அப்பா அம்மாவும் தாங்க மாட்டாங்க. அது எவனாவது ஒருத்தன் கூட்டு போய், இன்றைக்கி எத்தனை காதல் கல்யாணங்கள் வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க, ஏமாற்றிட்டு கூட்டு போயிடலாம். போனதுக்கப்புறம் இங்கே இருந்த வாழ்க்கை அவளுக்கு அங்கே இருக்காது. இல்லைனாலும் அதை அக்செப்ட் பண்ணி அவங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. அதுதான் சொல்ல வரேன். இங்கே இருக்கிற வாழ்க்கை அங்கே இருக்காது. பணம் இருக்காது, வீட்டு வாடகை இருக்காது, பொருளாதார பிரச்சனை எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாங்கி பிடிச்சி நல்லா வர்ற கணவன் மனைவியை நம்ம பார்த்துருக்கோம், அந்த காதல் பார்த்துருக்கோம். அவனும் பணம் பொருளாதாரம் எனக்கு எது வேணாம், கஞ்சி காலம் முழுக்க நான் கஞ்சி ஊற்றி வேணும் சொல்கிற பையன் இருக்கான். ஒரு வருஷம் கழிச்சு அவங்க நல்லா இருக்கிறத பார்த்து தாய் தகப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்த வரலாறு உண்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் இல்லை, எவ்வளோ இடத்துல எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கேன், அடடா சூப்பராக இருக்கேன் அப்படின்னு. ஆனால் இது அத்திப்பூத்த மாதிரி 100க்கு எங்கேயாவது 2, 3 தான் சாமி. நாங்கள் ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். இதில் பாதிக்கப்பட்ட நிறைய பெண்களுடைய, நான் இந்த கதை பண்ணும்போதே சும்மா ஒரு 10 சினிமாக்காரனை வச்சு கதை பண்ணல. ஆமாம், நான் சினிமாவில் யாருக்குமே இந்த கதை சொன்னதில்லை, கேட்டதில்லை. பெண்களுடைய உறவாடி அவங்களுடைய மனசுக்குள்ளேருந்து அதில் நான் குறைச்சி சொல்லியிருக்கேன். நிறையா சொல்கிறதுக்கு எனக்கே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா படம் பார்க்குற பெண்ணுக்கும் ஏன் அப்படின்னு ஒரு கசப்பு வரக்கூடாது. அப்போ நான் நாகரிகமாக சொல்லியிருக்கேன் படத்தில். அப்போ நிறைய பெண்களுடைய கதையை கேட்கும் பொழுது நமக்கு என்னென்னா, நம்பி போனேன், காசு இல்லை, அவன் எதிர்பார்த்தது சொத்து, அவங்க அப்பா பணம் தரல, ஓடி போன அடுத்த நாளே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, என் ஃப்ரெண்டு மகள் இறந்துட்டாருன்னு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டிட்டாரு, பொண்ணை கூப்பிட்டு கையெழுத்து வாங்கிட்டாரு, சொத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நீ மாப்பிள்ளை தான் முக்கியம், ஓடி போயிருந்தான். இந்த பொண்ணு வந்து சந்தோஷமாக சொல்லுது அவங்ககிட்ட, ஐயோ இனிமேல் எங்கள் அப்பா ஒன்றுமே பண்ண மாட்டார், கையெழுத்து வாங்கிட்டாரு, நான் கையெழுத்தெல்லாம் போட்டேன், நீ பயப்படாத, யாரும் நடிக்க மாட்டாங்க, நம்ம இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம். கையெழுத்து போட்டியா? என்ன கையெழுத்து போட்டேன்? இல்லை சொத்துக்கெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் வாழ்ந்தால் இவங்க கூட தான், இல்லைன்னா மண்ணோட போயிடுவேன்ட்டேன். விட்டான் ஒரு அறை. அது யார் சொத்து? என் மனைவி சொத்து. என் மனைவி சொத்தை அடுத்தவங்க அபகரிக்கிறது நான் எப்படி விடுவேன்? இன்றைக்கி அந்த பொண்ணு டைவர்ஸ் ஆகி ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய்ட்டுருக்கு. அந்த கம்பெனியில் இருக்கிற ஓனரு இவங்க அப்பா கிட்ட வேலை பார்த்தது, உங்கள் பொண்ணு இங்கே வேலை செய்யுதுங்க, மாதம் 12,000 சம்பளத்துக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணை மீட்டு இப்போ லண்டனில் படிக்க வச்சுட்ருக்காரு. இங்கெல்லாம் நீ இருக்காத, உன் மனசை மாற்றிக்க, நீ போய் சந்தோஷமாக இரு. எப்போவுமே பேரண்ட்டு தன் குழந்தைக்கு நல்லதை மட்டும்தான். எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, நான் இந்த படம் எடுக்கும்போது நான் உங்கள்கிட்ட இது பகிர்ந்துக்குன்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் என் சம்பத்தை, என் பேர் எடுத்தாவோ ஒரு விஷயத்த சொல்லும்போதோ டப்புன்னு நான் சாதி வரியாக நாடக காதல், இவன் இப்படி தான், இவன் இப்படி தான், இப்படி தான் ஒரு ஃப்ரேம் பண்ணி அப்படி தூக்கி அப்படி போட்டுருவாங்க. மளிகை கடையில் பருப்பு, இதான் ஐட்டம்னு. அது நானே பார்த்தேங்க சார், பல இன்டர்வியூவில் பார்த்துட்டேன். அது நம்ம சொல்லி வச்ச மாதிரி நானே கேள்வி பிடிச்சிக்கிட்டு சாதி வெறி
வெறி சாதி வெறி ஈவன் எனக்கு அதை பற்றி அந்த வார்த்தையை சொல்லி கேட்கணும் கூட தோணலை. இல்லை எனக்கு நீங்கள் பிகாஸ் உண்மையாகவே சொல்கிறேன். அதில் இன்னொரு விஷயம் அடங்கியிருக்குது. இவங்க சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, யாருக்கு இந்த கோபம் வருது? எந்த அப்பா அம்மாவது என்னை கூப்பிட்டு என் பொண்ணு அப்படி தாண்டா ஓடும், உனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு கேட்டாங்களா? என்ன எந்த பொண்ணாவது என்கிட்ட வந்து அப்படி தாண்டா பண்ணுவேன், எங்கள் அம்மா அப்பா தற்கொலை பண்ணாலும் நான் போய் தாண்டா அவனை எந்த பொண்ணாவது சொல்லிச்சா? உங்களுக்கு என்னடா பிரச்சனை? என்னடா பண்ணுது உங்கள் உடம்ப? அப்போ என்ன திட்டம் உனக்கு தமிழ்நாட்டுக்குள்ள? உன்னுடைய எண்ணம் என்ன? அப்போது அழகான ஒரு குடும்பம், அந்த கட்டமைப்பை அந்த அஸ்திவாரத்தை ஆட்டுறதுக்கு உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? இது என்ன உனக்கு லாபம்? அப்போ இது இப்படி எடுத்துக்கலாமா சார்? சொல்லுங்கள். கலாச்சார சீரழிவு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பொதுவாக பல இடங்களில் செய்திகளாகவும் பார்ப்போம், ஒரு காமன் வேர்டை பார்ப்போம். அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? கூட நம்ம இப்படி படம் எடுக்கும்போது இவ்வளோ எதிர்ப்புகள் வரும்போது அந்த எதிர்ப்பு எதை நோக்கி வருது? நாடக காதல்னு சொல்கிறேன், படம் பறிக்கிற கும்பல்னு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு அது மேலே ஒரு கோவம் வருது. அப்போ நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வி. சரி, இரண்டாவது, நாங்கள் பணம் தான் எப்படி நீ சொல்லுவேன், நாங்கள் காதல் பண்ணுறோன்னு சொல்லும் பொழுது இரண்டாவது எனக்கு என்னென்னா, ஒருவேளை பத்திரிக்கை இதெல்லாம் படிக்கிற மாதிரி, நானும் செய்திகளை படிக்கிற மாதிரி, ஏன் உனக்கு சுயசாதி ஓம் பொண்ணு மேலே உனக்கு அந்த விருப்பத்தையும் காதலையும் மறுக்கிறீங்க? அப்போ அந்த பொண்ணுலாம் என்ன பண்ணும்? இப்படி எல்லாருமே கிளம்பிட்டீங்க. அது வந்து காதல் வந்து எந்த டைம்லாலும் யார் மேலாம் வரலாம் சொல்லி படத்தில் காமிப்பாங்கல்ல. அது சினிமாவில் சொல்கிறதுக்கு சிறப்பாக இருக்குந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு காதல் கல்யாணம் நடந்துருச்சுன்றீங்க, ஆணவ கொலைன்றான், வெட்டினது பொண்ணு வீடு சைடுன்றான். சரி, ஒரு கோவத்தில் 10 பேர் வரதான் செய்வான். இப்போ நெல்லையில் நடந்தது பாருங்க ஒரு சம்பவம், 10 பேர் போய் அடிச்சு உடைச்சான்ல, நடந்ததா? ஒருவேளை அங்கே 2 பேர் யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கும் உயிர் சேதம் கஷ்டம் தானே. எந்த சாதியில் பிறந்தாலும் அவனுக்கும் ஒரு தாய் இருக்குல்ல. அம்மா நம்ம அழுதன்னா அந்த தாய் தாங்கவே தாங்காது. அதே நேரத்தில் நீ என் புள்ள ஓடி போயிட்டான்னு சொல்லி இந்த அப்பா அம்மா மருந்து குடிச்சு தூக்குமாடி செத்துருந்தாங்கன்னா அதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? ஆனால் நீ ஏன் அதை விரும்புகிறேன்னு கேட்குறேன். நீ இதை பண்ணால் இது நடக்கும். இது பாருங்க, நைட்டு இத்தனை வீடு பூட்டாமல் படுத்துருக்கோமா, நம்ம பூட்டுறோம், நம்ம வீட்டில் திருட வந்துடுவோனா? இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு அக்கறை. ஏங்க அந்த இதையால் திருட்டு பசங்க வீட்டை பூட்டிட்டு போடணும்னு லாக் பண்ணுறோம். அந்த மாதிரி பிள்ளையை பற்றவங்களுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கும். அந்த பொறுப்பெல்லாம் இருக்கிறது ஓகேங்க சார். பட் அதே பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி இருக்க கலாச்சாரத்தில் மொபைல் கொடுத்துட்டு நம்ம ரீல்ஸை தானே பார்க்க விடுறோம். ஆனால் நாட்டு நடப்புன்றது படிக்கும்போது மனப்பாடம் பண்ணி எழுதுனா போதும், எஜுகேஷன் சிஸ்டம் தானே இப்போ இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது, எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, என்னென்ன அவரோட சரௌண்டிங்கே வந்து நாலேஜே இல்லாமல் தானே. இல்லை, நீங்கள் சூப்பராக சொன்னீங்க. இது ஒரு தனி சப்ஜெக்ட். ஆக்சுவலாக நான் வந்து இதெல்லாம் தான் போராட வேண்டிய விஷயம். நீங்கள் அருமையாக சொன்னீங்க. இன்றைக்கி சிறப்பான கேள்வி. ஒரு காதலுக்கு படி இவ்வளவு அடங்கியிருக்குன்னு ஒருத்தன் யாருன்னே தெரியாமல் தான் பழக ஆரம்பிக்கிறான். பெத்த அம்மா அப்பாட்ட பேசுனதே கிடையாது, வீட்டுக்குள்ளே டச்சே கிடையாது, தனித்தனியாக தான் மொபைலு சாட்டிங் எல்லாம். ஆனால் எங்கேயோ தான் நம்ம சாட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கு ஊடகம் வந்துருச்சு. இன்றைக்கி இந்த ஊடகத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உடலில் துணி இல்லாமல் ஆபாச காட்சிகள் வீடியோவாக போகுது. நம்ம அதை படிக்கிறோன்னு வாங்கி கொடுக்குறோம், அதை நம்ம எல்லாருமே பார்க்குறோம். அதில் அந்த பெண்கள் குழந்தைகளுக்கும் இது யார் செய்கிறேன்னு நினைக்கிறீங்க? நான் இங்கே தான் வரேன். அந்த மேட்ரு ஒரு டீம் பின்னாடி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. நேயர்கள்லாம் பார்த்துட்ருப்பாங்க. நான் எல்லாத்துக்குமே இது ஒரு விஷயமா சொல்கிறேன். நான் சில சேனல்ஸ்லாம் நோட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். வழக்கு போடணும். என்ன விஷயம் சார்? இப்போ நான் பேரை சொன்னால் கூட தப்பிச்சு லாக் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. இல்லை, என்ன வேலைன்னா, கணவன் வேலைக்கு போன பிறகு மனைவி எங்கிருந்து வருகிறார், மாமனார் மருமகளோடு இருந்தது, 5 வயது குழந்தை 50 வயது கிழவனோட ஒரு காதல், ஒரு கதை சொல்கிறது, டெலிஃபோனிக் கான்வர்சேஷன், இல்லைன்னா விஷுவலில் படம் எடுக்கிறது. கேவலம் இந்த யூடியூப்பை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு, இந்த எச்ச பொழப்பு நடத்துறதுக்கு ஒரு கலாச்சாரத்துக்கு எடுப்பேடா? இது யார் தட்டி கேட்பா? எங்கே இதுக்கெல்லாம் ஒரு அசோசியேஷன் எங்காவது இருக்குதா? நான் மனசு வருத்தப்பட்டு சொல்கிறேன் சாமி. அது நான் இந்த படத்தை கவுண்டம்பாளையம் படத்தை பேச வந்துட்டு ரஞ்சித் எதையோ பேச நினைக்காதீங்க. அப்படி இல்லை சார். நான் ஒரு என் பாதிக்குது. வீடியோவை கூட நான் ஒன்று சொல்லட்டுங்களா? டைட்டிலே கூட பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொன்ன மாதிரி டைட்டில் போட்டு ரஞ்சித் இந்த விஷயம் பேசினா சொன்னால் தான் பார்ப்பாங்க. சரிங்களா? இல்ல சாமி, அப்போ இதுவே இல்ல ஒரு குடும்ப கதை வந்து சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னா அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்க தானே. இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, இந்த ஒரு முறை தான் வாழ்க்கை. நமக்கான பதிவுகளை கெட்டவன் செய்ய தோன்ற இடத்துல நல்லவன் ஏன் பேசவே மாட்டேங்கிறேன்? அரசாட்சிக்கு தெரியாதா? அரசுக்கு தெரியாதா? நான் என்ன கேட்குறேன், எல்லாத்து கையிலையும் செல்ஃபோன் இருக்கு, எல்லா மந்திரி கையிலையும் இருக்கா இல்லையா? நாட்டை சரி செய்கிறோன்ற, எல்லாம் பண்ணுறோன்ற அந்த பிக்சர் இன்னைக்கு இதுதான்டா. இப்போ நான் கூட தப்பு பண்ணியிருக்கேன். என்ன தப்பு தெரியுமா? எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் படிக்கும்போது ஸ்மோக் பண்ண கற்றுக்கிறது. அது எப்படி ஆரம்பித்தேன்? ஒருத்தர் ரிங்கு புகை விட்டான் ரவுண்டாக. சே, எப்படிடா புகை விடுறதுன்னு கேட்டேன். நீ விடுவியானா? கொடு அவனு. டெய்லி உட்காந்து எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் எங்கேயாவது காலேஜ் ரவுண்டு விட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. அப்போ ரவுண்டு என்னைக்கு வந்துச்சோ, டேய் பாண்டியா ரவுண்டு வந்துருச்சுடா அப்படின்னா, இது என்ன பெரிய விஷயமா? ரவுண்டு ஈஸியாக விடலாம், இது பண்ணுவியாண்ணா. என்ன பண்ணான்னா, புகையை இங்கே பாரு 30 செகண்ட் உள்ள வைக்கணும் அப்படிமா. 30 செகண்ட் உள்ள வச்சு ட்ரை பண்ணுது.
டக்குன்னு இருமுவேன். அப்புறம் 30 செகண்ட் வச்சுட்டேன். இவ்வளோதான்டா. மிகப்பெரிய நல்ல பழக்கம் சொல்லி கொடுத்த மாதிரியும். அவ்வளவுதான். அப்புறம் பிடிச்சிருச்சு அந்த பழக்கம். ஓகே. இப்போ கஞ்சாவுக்கும் வந்து நிற்குதா சார் பயங்கரமா? இதைத்தாங்க சொல்ல வரேன். ஓகே, நீங்கள் எப்படி தப்பிச்சிங்க? அப்படி பார்க்க கல்லூரியில் நான் படிக்கும்போதே கஞ்சா இருந்ததுங்க. ஹாஸ்டல்ஸ் யூஸ் பண்ணாங்களே, எவ்வளோ மது பாட்டில் கிடைக்கும். அப்போ எனக்கு இந்த சிகரெட்டு பழக்கம் தொத்துச்சா இல்லையா? தொத்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. வீட்டில் பிடிச்சிருவாங்க, கொய்யா கிளையை வாயில் மின்ட்டு வர்றது. எங்கள் அப்பா ஊத சொல்லுவார். அந்த பசங்க அந்த ஏஜ் பைக் 5 பேர் தெரியாது. அப்போது நான் ஒரு வயது வரும்பொழுது நான் அதெல்லாம் நிறுத்திட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு அலர்ட் கிடைச்சதில்லை சார், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சதில்லை சார், இந்த சொசைட்டியில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு புரிதல் ஏற்பட்டதில்லை சார். இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு அப்போ ஏற்படலையான ஒரு கொஷின் மார்க் இருக்குது. இப்போ எங்கள் சொல்லி அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இந்த பழக்க வழக்கங்கள்லாம் நமக்கு ஏன் உங்களை மாதிரி நாங்களும் விட்டுற மாட்டோமா? நாங்களும் விட்டுருவோம்ல. நீங்கள் மட்டும் அதெல்லாம் அனுபவிச்சு தெரிஞ்சு நாங்களாம் அப்படி போயிட்டு வருவோம்ல. அப்படி இல்லை, செத்து போயிடுவேன், செத்துருவேன். ஆண்மையே இல்லை. இன்றைக்கி ஒரு ஆம்பளைக்கு பூரா முக்கு சாராயம் வித்துட்டு இருக்கிறீங்க. எத்தனை பெண்களுக்கு குழந்தை இல்லை. நீங்கள் ஒரு சர்வே மட்டும் தங்கமே, நீங்கள் ஏதாவது இந்த இதில் ஒரு சர்வே எடுங்க. 10 குழந்தை பெற்றவன் தாத்தாலாம் இருக்கிறான் நம்ம ஊரில். இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு முக்கிட்டு இருக்கான். ஆஸ்பத்திரியாக தெரிகிறான். அப்போ இவ்வளவு கெடுதல் இருக்கிற இந்த உலகம், இது எல்லாமே உனக்கு தெரியும். இந்த செல்ஃபோனில் இருக்கிறது தெரியாதா? அப்போ இந்த காமத்தின் தூண்டுதலை ஏன் தூண்ட வச்சுட்டே இருக்கிறீங்க? இளைஞர்கள் பார்க்குறான்னு உனக்கு தெரியுது. படத்துக்கு சென்சார் வைக்கிறோம். இதுக்கு யார் சென்சார் வைக்கிறது? ஏன் யூடியூப்புக்கு சென்சார் இல்லை? நான் ஒரு படம் எடுத்தால் 100 கட்டு கொடுக்குறீங்க. என்னால் சொல்ல வந்த விஷயத்தை கவுண்ட் பண்ணத்தில் 26 இடத்துல கட்டு வாங்கி உட்காந்துருக்கேன். ஏசி டிக்கெட் வாங்கியிருக்கேன் நான். ஆனால் வருத்தமா இல்லையா சார்? பயங்கர. நான் ஏழை கலைஞன். நம்ம நட்சத்திரமே கிடையாது, நம்ம ஸ்டாரே கிடையாது. ஆனால் நான் ஒரு படம் எடுக்கும்போது இவ்வளவு பிரச்சனை. தியேட்டர் கிடைக்கல எனக்கு. இப்போ உங்கள்கிட்ட பேச இந்த நொடி பொழுது வரைக்கும் இன்னும் 4 நாள் தான் இருக்குது ரிலீஸ். இவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்க. என்ன போல இன்னும் 100 பேர் போடுறாங்க. சின்ன ப்ரொடியூசர் இன்னும் 100 பேர் போடுறாங்க. ரஞ்சித் மட்டும் இல்லை, நான் எனக்கு மட்டும் தான் சொல்ல விரும்பலை. சின்ன படங்களுக்கு அதான் நிலைமை. ஸோ இன்னைக்கு சின்ன படங்களுக்கு இந்த மாதிரியான கருத்து படங்கள் சார். சின்ன படங்களுக்கு இந்த நிலைமை. இந்த மாதிரியான கருத்து படங்களுக்கு சின்ன படங்களுக்கு ஒரு ஷோவாக கொடுத்துருவாங்க கடைசியில். இந்த மாதிரியான கருத்து படங்களுக்கு பட் நான் அதை பற்றி போராடுறேன். வந்தால் பாப்பா வரலன்னா போடன்னு தூக்கி நான் அப்படியே ஒரு ஆள். இதுக்கு நீ அவங்ககிட்டையும் போய் நம்ம கெஞ்ச முடியுமா? அது நான் ஒரு கருத்தான ஒரு படம் எடுத்தேன், நல்ல படம் எடுத்தேன், அதை சொல்ல வந்திருக்கேன். அப்போது யாராவது ஒருத்தர் சொன்னான்னா குரல் வலையை நசுக்கிறது. அப்போ இவங்க கருத்துரிமைங்கிறது எங்கே இருக்குது? இந்த சமூகத்துக்கு என்ன போராட்டானுங்க. இந்த சமூகம் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இந்திய நாடு இப்படி இருக்குது, இந்திய இறையாண்மை எப்படி இருக்குது, மதம் அது இது 4 ஆளுக்கு இத்தனை போராட்டம். எத்தனையோ நடிகர் குரல் கொடுத்துட்டே இருப்பானுங்க அடிக்கடி. சமூக நீதி அந்த சமூக நீதி பற்றி பேசுகிற எவனுமே செல்ஃபோனில் வரதை பற்றி பேசவே இல்லையா? ஏன் சமூக நீதி சொன்ன உடனே உங்கள் பயங்கரமாக டென்ஷனாக வரீங்களே? எங்கே சமூக நீதி இருக்குது சாமி? சும்மா போய் சும்மா சொல்லுவாங்க. சமூக நீதி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஸ்கூலில் வந்து நான் நிறைய பேசுகிறது பெரிய சப்ஜெக்ட். அது சமூக நீதிங்கிறது என்ன தெரியுமா? சமூக நீதி நம்ம உங்களுக்கு சமூக நீதி, எனக்கு உங்கள் சமூக நீதியில் நான் இருக்கிற மறந்துடக்கூடாது. ஸோ இதுதான் உங்களுக்கு கருத்தாக இருக்குது. அப்படியே கம் டு த பாயிண்ட் சார். அப்போ இந்த படங்கள் எடுத்தீங்க, முடிவில் அப்படி பார்க்கும்போது பெண் எப்படி பாதிக்கப்படுறான்னு சொல்கிறீங்க. எனக்கு ஒரு கொஷின் இருக்குது. இப்போது அந்த அப்படிப்பட்ட பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்குது. இந்த மாதிரி ஓகே மாட்டிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க, குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு வந்து இனிஷியலோ இல்லை வந்து காஸ்ட்டோ பார்த்தீங்கன்னா அப்பாவோட காஸ்ட் தான் வரும். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த இடத்துல இங்கே ஏதாவது வந்து சாதியும் மாறுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்கிறீங்களோ? எனக்கு இது தோணிகிட்டே இருக்கும். என்ன விஷயம்னா, இந்த போராட்டம், இந்த நம்முடைய இவங்கெல்லாம் ஒரு காதல் கல்யாணத்தை ஒரு பொண்ணு எடுத்துகிட்டு போய் இது பண்ணணுங்கிறதே இவர்களுடைய சாதி மாற்றணுங்கிறது ஒரு வெறி இருக்குதா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி. இனி ஒரு கேள்வி, இந்த சாதிய வம்சத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற கவனமாங்கிறது ஒரு கேள்வி. இன்னார் குடும்பம் இன்னார் பொண்ணும்பீங்க. அப்போ இன்னார் பொண்ணு இன்னார் பொண்ணுங்கிறதுக்கான ஒரு வம்சம் இருக்கும். அப்போ உங்கள் வம்சத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி அங்கே ஒன்று. அது ஒரே பெண்ணாக இருந்தால் அந்த வம்சம் அப்படிங்கிறது ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி மாறுதான் செய்யும். அவ்வளோ முடிஞ்சு. அதோட அப்பா அம்மா கோயிலில் தான் நிற்கணும். அதோட ஓவர், அவங்க கனவு ஓவர். அந்த குலம் அப்படி எடுத்துக்கலாம். அந்த ஓவர். இரண்டாவது, இதை திருமணம் செஞ்சுட்டு போகிறவங்க அப்படி இந்த சாதிய மாற்றத்துக்கு உட்பண்ணி மெஜாரிட்டி, நாங்கள் மெஜாரிட்டி ஆகணும், வாழ்க்கையில் சேர்த்திக்கணும், உன்னை என்னோட ஆள் ஆகிறேன், உன்னோட கலப்பினம் எனக்குள்ளே, நான் உனக்குள்ளே வரேன், எனக்குள்ளே வர்றேன், இது வந்துடும். அது தவறு தானே? அப்போ உங்கள் காதலே இல்லையே. நீ எவ்வளோ பெரிய அக்யூஸ்டு. நான் சொல்கிறது இல்லைங்க, நான் சாதி மதமே பார்க்கலன்னா நான் பொண்ணு உன்னை நம்பி பழகினாடா. டே, நீ என்னைக்காவது உன் சுயசாதியை சொல்லி லவ் பண்ணியிருப்பியா? ஆனால் அது உண்மையான காதலாக இருந்தால் நானும் நீங்களும் மனசார நம்ம என்ன சொல்கிறோம், சூப்பர்ப்பா, அடடா இந்த தம்பி இவ்வளோ ஏழ்மையாக இருந்தவங்க இந்த பொண்ணை காப்பாற்றிருக்கிறேன்னு நம்ம எவ்வளோ பாராட்டுறோம். ஆனால் அதே நேரத்தில் நீ அதுக்கு தான் பண்ணியிருக்கிறேன்னு தோணுனா அது எவ்வளோ பெரிய குற்றம். அதில் நீ வெற்றி அடையும் பொழுது அந்த காதல் தோத்துறது. அதனால தான் 90 நாள் கழிச்சு நீ உன் இலக்கு அவன் மனைவி அடைவதில்லை, இதை அழிக்கிறது. இந்த கலாச்சாரத்தை, ஒரு கலாச்சாரம் அழிஞ்சிடுவதில்லை. ஒரு அப்பா அம்மா இறந்தா அந்த கலாச்சாரம் போயிடும். இது வரைக்கும் நீங்கள் என்ன சாதின்னு நான் கேட்டதில்லை, நான் என்ன சாதின்னு நீங்கள் கேட்டதில்லை இல்லை. ஆனால் உங்கள் குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல, இன்னார் குடும்பம், எங்கள் அப்பா இது, இந்த ஊர்,
அதே மாதிரி எனக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல. அப்போ இந்த அப்பா அம்மா இந்த வேறு இந்த கருவை நீங்கள் அழிச்சிட்டு அந்த வம்சத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது அது கலாச்சார சீரழிவு தானே. ஸோ இந்த பூமியில் நீ குடும்பத்தை வேறு எடுத்தனா கலாச்சாரம் போயிடும். இது விவசாயத்துக்கு கொல்லி வச்ச மாதிரி, உரம் கொடுத்து கொண்ட மாதிரி, ஹைபிரிட் கொண்டு வந்த மாதிரி உங்களை அறியாமல் ஒரு கலப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே கலாச்சார சீரழிவு தான். மரத்தில் வந்தீங்க, பயிரில் வந்தீங்க, நெல்லில் வந்தீங்க, விவசாயம் முடிஞ்சிருச்சு, இப்போ பொண்ணு விதத்தில் வருவீங்க, ஒன்றுனா போயிட்டே தான் இருக்குது. ஸோ இதை பாதுகாக்கப்பட வேண்டியது நம்மளுடைய விழிப்புணர்வு. நான் என்ன சொல்கிறேன், உன்னுடைய காதலோ உன்னுடைய கருமாந்திரம் கத்திரிக்காயோ அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தி காப்பாற்றுறேன்னு சொன்னால், ஏன் உன்னுடைய காதல் இந்த உதயம் தேட்டருக்கு முன்னாடி இந்த தெருவில் நிற்கிற எத்தனையோ பெண்கள் இந்த காரில் ஷாம்பல் அடிச்சுட்டு துடைப்பாங்க இல்லையா, வைப்பர் வச்சு, கல்யாணம் பண்ணேன் நான் மாதம் மாதம் நான் வீட்டு வர தரேன், புரட்சிகரமான கல்யாணம், தமிழகமே விட்டுணும். கண்டடா ஒரு பையன் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறான்டா, செமையான விஷயம் இல்லை, எல்லாருமே பாராட்டுவாங்க தங்க. இது 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 பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் அந்த காதல் அங்கெல்லாம் மலராது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சார், நீங்கள் இதை இப்படி கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பெற்றோர்கள் வந்து ஈவன் கேட்குறாங்களோ இல்லையோ நல்ல நகைலாம் போட்டு, நகை போடுற வரைக்கும் ஓகே, பட் எத்தனை சவரன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. அந்த டாக் வரும்போது உயிருள்ள ஒரு பொண்ணோட உயிரற்ற பண மதிப்பு மட்டும் கொண்ட தங்கத்தை கம்பேர் பண்ணிட்டு தான் கௌரவன்ற பேரில் அந்த திருமணமும் நடக்குது. அப்போ இதையும் இது இங்கே பார்க்கலாம்ல சார். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு நாடக காதல் அப்படி சொல்கிற மாதிரி நாடக பெற்றோர்கள், நாடக உலகம், நாடக மேடை, நாடக மக்கள் இப்படி தானே கொண்டு போக. இது எப்படி தெரியுமா நான் சொல்லிடுறேன், இது நீங்கள் சிறப்பாக சொன்னீங்க. நம்ம ஊர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கூட நான் பொண்ணு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா நிறைய இடத்துல பொண்ணு பார்ப்பாங்க. இப்போது ஃபஸ்ட்டு பையன் என்ன பண்ணுறாருங்க, எங்கள் அம்மா அப்படியே பார்க்கும், என்ன பண்ணுறாரு, அப்போ தான் சினிமா ஃபஸ்ட்டு அப்படியே என்னை பார்க்கும். நான் பையன் சினிமாவுக்கு ட்ரை பண்ண நடிச்சிட்டு இருக்கிறாருங்களா, இல்லைங்க ட்ரை பண்ணிட்டுருக்கிறாரு. ஓ ட்ரை பண்ணுறா சொல்கிறேனுங்க வந்துடுவோம். அப்புறம் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், ஏம்மா நீ சும்மா இருக்க மாட்டேம்மா, நான் அங்கேருந்து செத்து போயிட்டேன்னா எனக்கு அப்புறம் உனக்கு யாராக இருப்பா, ஒரே பையன்டாரு. அப்புறம் அம்மா இடத்துக்கு போவாங்க. அப்புறம் நான் நடிச்செல்லாம் முடிச்சோன்னா என்னோட இடத்துக்கு போகிறோம். வாங்கன்னு கையெல்லாம் கொடுத்து இப்போ தான் அவங்க பண்ணலாம் உட்கார வச்சாரு. எங்கே இந்த பக்கமாக வந்தீங்க அப்படின்னாரு. ஆனால் எங்கள் அம்மா இல்லைங்க உங்கள் வீட்டுக்கு தான் வந்தேன். சொல்லுங்கள் ஒரு பொண்ணு பார்க்குது. அப்புறம் அங்கே ஒரு இந்த மாதிரிங்க தம்பிக்கு. ஓ அப்படிங்களா, வேறு எதாவது நடிச்சிட்ருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஆமாங்க சார், நான் பெருமையாக சொல்கிறேன், நடிச்சிட்டேன். இல்லை வேறு ஏதாவது தொழில் பண்ணுறீங்களா? இல்லை சார் நடிச்சிட்ருக்கிறேன் சார். இப்போ நீங்கள் வேலைக்கு எதுவும் போகல? இல்லைங்க சார் நடிச்சிட்ருக்கிறேன் சார். நடிக்கிறதே வேலையாக இருக்கிறீங்களா? ஆமாம் சார். சொல்லணுங்க, அது ஏதாவது கம்பெனி நான் சொல்லணுங்கம்மா உங்களுக்கு அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு கோவம் இருக்கும். ஆனால் நான் அதை புரிஞ்சுக்குவேன். என்ன புரிஞ்சுக்குவேன்னா, என் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்து சரியாக வளர்க்கும் போது தன் கொடுக்குற மாப்பிள்ளை காப்பாற்றுவானா? எங்கே வேலைக்கு போகிறாருங்க, என்ன வண்டி வச்சுருக்கிறாருங்களா, வெளியே வந்து எட்டி பார்ப்பாங்க. இதை நான் ஒரு பக்கம் கோவச்சுக்கிறது. அப்புறம் இன்னொரு பக்கம் நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பெண்ணை பெற்றவங்களோ பையனை பெற்றவங்களோ சில இடத்துல சொல்லுவாங்க, பையன் வந்து MBBS படிச்சிருக்கிறாருங்க, ஆமாம் நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணி எல்லாம் படிக்க வச்சுருக்கிறோம், பையனை இவ்வளோ செலவு பண்ணலாம் படிக்க வச்சுருக்கிறோம், பையனுக்கு இந்த வருமானம்லாம் இருக்குது, பையன் நல்லா வருவா. அதே தான் நீங்கள் இவ்வளோ பவுனு பிள்ளைக்கு என்ன செய்வீங்க, பையனுக்கு என்ன செய்வீங்க? எல்லா அப்பா அம்மாவும் இல்லைங்க எங்கிட்ட அந்த அளவுக்கு வசதியெல்லாம் இல்லைங்க, பொண்ணு பிடிச்சிருந்தா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, பொண்ணு வீட்டு வேலையெல்லாம் செய்யும், எல்லா வேலையும் செய்யும். ஒரு காலகட்டத்தில் இது ஏன் இதெல்லாம் வருதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. கள்ளிப்பால் அரிசியில் நெல்மணியை வச்சு கொண்ட காலமெல்லாம் உண்டு. பிள்ளைகளுக்கு வரதட்சணை கொடுமை அந்த காலத்தில். பிள்ளைகள் குழந்தை பெண் பிள்ளையாக அதிகமாக பிறக்கும் ஒரு காலத்தில். அப்போ பெண் பிள்ளை அதிகமாக பிறக்கும்போது 70 பேர் இருந்தாங்கன்னா 30 ஆம்பளையாக இருப்போம். கல்யாணம் பண்ணி கொடுக்குறதே கஷ்டம். எங்கள் வீட்டிலே 2 பிள்ளை இருக்குங்க. ஐயோ எங்களால் மாப்பிள்ளை டிமாண்டு. இப்போ என்னாச்சு தெரியுங்களா, எல்லாம் கொன்று கடவுள் மேலேருந்து பார்த்தாரு. உங்களுக்கு ஒரே தண்டனை தாண்டா, பெண்ணை கட் பண்ணிட்டார். இப்போ நீங்கள் விசாரிச்சு பாருங்கள், 175% ஆண்கள் தான் இருக்காங்க, பெண் பிள்ளைகள் குறைவு. இப்போ என்னாச்சு தெரியுங்களா உங்களுக்கு, ஆண்கள் பெண்களுக்கு வரதட்சணை கொடுக்குறாங்க. இது உண்மையாக நடக்குது இன்னைக்கு. ஆண்கள் பெண்களுக்கு வரதட்சணை. நல்ல குடும்பம் இருந்தால் சொல்லுங்கள், அவங்க காசு பணமெல்லாம் பிரச்சனை இல்லைன்றாங்க, நாங்கள் போட்டு கூட்டிகிட்டு போகிறோங்கிறாங்க. ஸோ இப்போது எதுக்கு இந்த விஷயத்தை நான் இவ்வளோ தான் சொல்ல வரேன்னா, டிபெண்ட்ஸ். ஒரு 10% பேர் தங்கம் எல்லா விஷயத்துலையும் சீரியலில் பார்க்கக்கூடிய அம்மா அப்பாவோ மாமனார் மாமியாராவோ இருக்க தான் செய்வாங்க. ஒரு 10 அதை நீங்கள் இன்பில்ட் மாற்றிடவே முடியாது. ஆனால் 90% அப்பா அம்மாக்கள் கட்டிக்கு கொடுக்குற மாமனாரோ மாமியாரோ வில்லியாவோ வில்லனாவோ இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் இந்த மாதிரி ராணி மாதிரியே என் புள்ள அங்கே இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. எல்லாத்தோட அக்கறை இருக்குது. ஸோ நம்ம என்னென்ன எங்கேயாவது நடக்கிற ஒரு விஷயத்தை நம்ம யோசிப்போம். ஆனால் 90% பேரண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இன்றைய சூழ்நிலையில் சொல்லலாம். அந்த பெண் இப்படி பாதிக்கப்பட்ட பிறகு அந்த பெண்ணுடைய மைண்ட் செட்லேருந்து நீங்கள் சொல்லுங்கள், என்ன முடிவு எடுக்கணும்?
என்ன முடிவு எடுத்து நினைக்கிறதா? தங்கம் நான் இப்போ நிறைய பெண்களுடைய நான் பேசியிருக்கேன். பாதிக்கப்பட்டவங்களுடைய பாதி பேர் தற்கொலை பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஒரு ரெண்டுக்கு போயிட்டு அப்பா அம்மாட்ட திரும்பி வர முடியாது. வெக்கம், சமுதாயம், அது அவங்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்கும். ஏன் எப்படி வேணால் நான் வாழலாமே, எனக்கு என்ன பிரச்சனை, அவங்கவங்க என்னென்ன பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அந்த ரகம் நீங்கள் எந்த விதத்துலையும் அது சூப்பர், அவங்களுக்கு அது சூப்பர், தன்னம்பிக்கை இருக்குது. பட் இந்த மனசு உடஞ்சி போய் எதிர்பார்த்து போய் தோற்று போனவங்க, மரணத்துக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்பா அம்மாட்ட திருப்பி போக முடியாது. எவ்வளோ சூழலில் நான் பல பெண்களை சந்திச்சிருக்கிறேன். கை குழந்தையோட ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல். ஒரு முறை நம்ம எடுக்கக்கூடிய அந்த பருவ வயதில் எடுக்கக்கூடிய சின்ன விஷயங்கள் ஒரு குடும்பத்தோடைய வாழ்க்கையை மாற்றி போயிடுது. அப்புறம் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு நான் காப்பாற்றுவேன்னு வர்ற பசங்க இருக்காங்க. நல்லா அவங்களாம் கெட்டு போகணுன்னு நீங்களும் நானும் நம்ம நினச்சிடவே மாட்டோம். எங்களுக்கு தான் நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஆனால் ஒரு பொண்ணும் இந்த மாதிரி கெட்டு போய் தான் திருந்தணும்னா இந்த ஊருக்குள்ளே எத்தனை அம்மா அப்பா தான் சாகணும். ஓகே, இல்லை அப்படி கெட்டு போகும்போது ஊருக்குள்ள எத்தனை பேரண்ட்ஸ் ஆகுங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பெண்ணுக்கே அதுக்கப்புறம் இந்த சமுதாயம் எப்படி பார்க்கும்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். தாங்க இப்போ அந்த பெண்ணுக்கு 2 விஷயம் எடுத்து மாற்றிடுவா. எப்படின்னு கேளுங்க. இப்போ நம்ம ஊருக்கு போனால் என்ன சொல்லுவாங்க, இப்படி பண்ணிட்டியே, இப்படி இருந்தால் ஒன்று இப்படி இருக்கலாமா. அப்போ என்னன்னா தன்னுடைய அடையாளத்தை மாற்ற நினைக்கும். அந்த வம்சத்துக்கு அதுவும் முற்றுப்புள்ளி தான். தாங்க நான் தெளிவாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க. பெண் தான் சாமி, எனக்கு எங்கள் அம்மா தான் சாமி. அதை நீங்கள் போக பொருளாக எப்படி சித்தரித்தாலும், அரைகுறை ஆடையோட சினிமாவில் நீங்கள் ஆட விட்டு அவமானப்படுத்தினாலும், நீங்கள் எந்த அளவுக்கு பெண்களை கேவலப்படுத்தி பேசினாலும் நான் சொல்கிற ஒரே இதுதான், இறைவன் பெண்ணுக்கு மட்டும்தான் பிரம்மனாக படைச்சிருக்கேன், பெண்ணை மட்டும்தான். அதை பராசக்திங்கிறதில் நான் எந்த அளவுக்கு நான் மாற்றம் நான் அதை என் மனசு கஷ்டப்படுறேன். ஒன்று. 2வது, ஒரு குடும்பத்தினுடைய ஆக்கமும் அழிவும் பெண்ணால் மட்டும்தான். நம்ம ஊரில் மட்டும்தான் தங்கம் சாமியாக தான் பார்ப்பான். அது பெத்த அம்மா அப்பாவுக்கு தான் தெரியும். ரோட்டில் போகிற தருதலைக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும். அவனுடைய உலகம் அத்தனையுமே ரவுடியாக இருந்திருப்பான், அரக்கனாக இருந்திருப்பான். ஆனால் குழந்தை அப்படியே கொஞ்சம் மாறிடும், ட்ரிங்க் நிறுத்திடுவான், ஸ்மோக் நிறுத்தி. ஏன்னா இப்போ புள்ள பிறந்திருக்கு தலைவர், 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவான். பொண்டாட்டி தனியாக இருக்கும்போது எங்கே இருக்கிறீங்க, வெய் வர்றேன் அப்படின்னு சொன்னவன் நைட்டில் குழந்தைய போட்டு அவன் வாழ்க்கையை அவனை திருத்துது. அந்த குழந்தை அப்பா அம்மாவே சேஞ்ச் பண்ணுது. அது ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே கொண்டு வருது. அந்த புள்ள நல்லா இருக்கணும்னு சீட்டு போட்டு வைக்கிறது, அந்த புள்ள நல்லா இருக்கணும்னு 20 வருஷம் கழிச்சு நடக்க போகிற கல்யாணத்துக்கு இன்னைக்கு இருந்தே 10 ரூபாயா சேர்த்து வைக்கிறது தான் தாய். அவையே அவங்க உலகமே பார்ப்பா. 10வது பாஸ் ஆகணும்னா அதனால நாங்கள் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வரோம். 10வது பாஸ் ஆகணும் கோயிலுக்கு போறியா. அப்போ அவங்களோட உலகமே அது மட்டும்தான். குழந்தைக்கு வச்சது போக மிச்சத்தை திங்கிறது ஒரு அம்மாக்களும். ஆனால் அவங்களும் ஒரு காலத்தில் அழகிய ராணி மாதிரி இருந்திருப்பாங்க. ஆனால் தன் குழந்தை பெற்றதுக்கப்புறம் ஒரு தாய்மாரோட உடலை பாருங்கள், கை கால் முட்டி வலி, தன்னுடைய முடி அலங்காரத்தை கூட அவங்க பார்த்துக்கிட்டது இல்லை, நெயில் பாலிஷ் அடிச்சுக்க மாட்டாங்க. 24 நாள் குழந்தைய பின்னாடியே ஓடிட்டு இருக்கிற ஒரு தாய்க்கு என் உலகமே நீதான் சொல்லும்போது அந்த குழந்தை எங்கள் அம்மாவை நல்லா வச்சுக்கணும்னு அந்த ஏஜில் நினைக்காது. அது எப்படி தெரியுமா நினைக்கும், கண்ணாடி நம்ம கமிஷனர் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், கார் வாங்கணும், நான் காலேஜுக்கு போகணும், பெங்களூர் சேர்த்துல நல்லா இருக்க வேண்டியடி. அவங்கள பற்றி தான் யோசிச்சு இருப்பாங்க. அவங்க உலகம் தனியாக இருக்குது, பெரிய உலகம் பசங்களுக்கு. ஆனால் பசங்க தான் உலகமாகிடுது. அப்போ அந்த எதிர்கால வாழ்க்கையில் பொண்ணு நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய அப்பா அந்த பொண்ணுக்கு ஒரு குறை விழும்பொழுது அவனுடைய கண்ணீருக்கு யாராவது பதில் சொல்லுவானா? இவங்க பேசுகிற சமூக நீதியில், இவங்க பேசுகிற சுயமரியாதையில் ஒரு பொண்ணு விருப்பப்பட்டால் என்ன வேணால் பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடிய உங்கள் கருத்து கூட்டின்படி, அதுக்கு சுய உரிமை இருக்குன்னு சொல்கிற கூட்டின்படி எனக்கு ஒரு ஆசை. நீ சொல்கிற அந்த சமூக நீதியில் அந்த 5 விரலில் இந்த அப்பா அம்மா இல்லைன்னா அந்த பொண்ணு இல்லையா, அவங்கள மட்டும் அழகு வச்சுட்டு நீ ஒரு முடிவு எடுக்கிறிய. இந்த தனிப்பட்டு எடுக்கிற முடிவுக்கு பதிலாக அவங்களையும் இந்த கூட்டணியில் சேர்த்து உங்களுக்கு ஒரு 4 தொகுதி கொடுக்குறேன், எனக்கு ஒரு 2 தொகுதி நீங்கள் எடுத்துக்கங்க தலைவரை, நம்ம நல்லா சேர்ந்தே நிற்கலான்னு ஒரு நாளாவது முயற்சி பண்ணியிருப்பீங்களா? காக்காவுக்கு கூட போய் தாலி கட்டுட்டோம். அம்மா இந்த எருமை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு, என்னடி எருமையை பிடிச்சிருக்குது? ஆமாம் தான் கட்டுவேன். அப்போ அந்த அம்மா கட்டு எருமையை பார்த்துக்குவோம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னால் கட்டுங்கிற நான். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. உங்களுக்கு புரிஞ்சிட்டிங்களா? அதனால இந்த பெற்றவங்களோட இல்லை ஒரு குடும்பமே சீரழியமாக சுச்சுவேஷன் கொண்டு போகாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஒரு விஷயமும் சொல்கிறீங்க. கண்டிப்பாக பெற்றவங்க ஒரு பொண்ணு அழிஞ்சா குடும்பம், ஒரு குடும்பம் அழிஞ்சா கலாச்சாரம் அழியும், கலாச்சாரம் அழிஞ்சதுன்னா மதம் அழிஞ்சிடும், நாடே அழிஞ்சிடும். அப்போ அதில் எத்தனையோ பேர் படம் எடுத்தாலும் நான் என் பிறவியில் ஒரு படம் எடுக்கிறேன். இந்த நான் சொன்ன முழுமையும் இந்த படத்தில் வருதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு கல்லை தூக்கி நான் பட்டாலும் ஒரு அடி அடிக்கணும்னு தோணுது எனக்கு. அந்த படத்தில் அடிச்சிருக்கேன். அப்போ இந்த கவுண்டம்பாளையம் படம் யாருக்கானது, யார் பார்க்கணும், டார்கெட் ஆடியன்ஸ் யார் சார்? அப்படி பார்த்தா தங்கம் இது ஒரு குடும்பத்துக்கான படங்கண்ணா. இது பெற்றவங்க, பெண்கள், ஆண்கள் எல்லாரும் பார்க்கணும். குடும்பத்துக்கான படம். இது ஒரு நல்ல ஒரு குடும்ப படம். பார்க்கும் பொழுது ஒரு விழிப்புணர்வு சொல்லியிருக்கேன். நான் அறிவுரைகளில் நான் எந்த பெண்ணையுமே அறிவுரை சொல்லலை. இதை பார்த்தா ரைட், நம்ம கவனமாக இருக்கணும். பெத்த அம்மா அப்பாவுக்கு நல்லது அப்படின்னா நான் பெத்த அப்பா அம்மான்னு சொல்கிறது
நாளைக்கு ஓடி போகிறவனுக்கும் சாரும். இன்றைக்கி நீ என்ன தான் இழுத்துட்டு போய் பண்ணி டார்ச்சர் பண்ணி கொன்று ஒரு குடும்பத்தை அடுத்தாலும் நாளைக்கு உனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும்போது நீ இந்த அப்பா அம்மாவாக மாறலைன்னா என் காதை நடத்துக்குவேன். இவ்வளோ தான் எனக்கு வாதம். ஒட்டுமொத்தமாக இதில் பேசும்போதே நீங்கள் ஒரு என்ன மைண்ட் செட்டில் அந்த படமும் இருக்குன்ற எதிர்பார்ப்பு தெரிய வருது. இன்னொன்று இது பார்க்கும்போது நீங்கள் சொல்லிட்டீங்க குடும்பத்துக்கான ஒரு படம், ஒரு அவேர்னஸ் தானும் சொல்லியிருக்கீங்க. சந்தோஷம் சார். இந்த இடத்துல வந்து படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் வந்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் வந்து எந்த அளவுக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுது, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக பார்ப்போம். ரொம்ப சந்தோஷம் சார். முதல் வந்து நிறைய யூடியூப் போயிருக்கேன், அதை பற்றி சொல்லிடுவேன். சீரியஸாகவே சொல்கிறேன், நான் உண்மையாக சொல்கிறேன். ஒரு மனிதனை பேச விட்டு அவனுடைய எண்ணத்தை கேட்குறதுக்கே எனக்கு யூடியூப் சேனல் கிடையாது. முதல்ல அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.